லதா வந்து சுனிதா விட 1 வயது வந்து பெரியவங்க. இத நம்ம எப்படி சொல்லலாம்? லதா வந்து சுனிதா விட 1 வயசு வந்து பெரியவங்க. இந்த மாரி சொல்லலாம் இல்லையா? அதாவது சுனிதாவோட 1 வயசு கூட்டினா லதாவோட வயசு கிடச்சிரும். இப்படியும் சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சுனிதா வந்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவங்க. இப்போ சுனிதா வந்து பிந்துவை விட 2 வயசு பெரியவங்க. பிந்து வயசு கூட 2 வயசு கூட்டினா சுனிதா வயசு கிடச்சிரும். இப்படியும் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். ராஜன் பிந்துவை விட 1 வயசு பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயசு பெரியவர். அதாவது பிந்து வயசு கூட 1 கூட்டினா ராஜனோட வயசு கிடச்சிரும். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சும்மா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரு பேர் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? லதா, சுனிதா, அப்புறம் பிந்து, அப்புறம் ராஜன். மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மூவரில் யார் வந்து சின்னவங்க, யாருக்கு வந்து வயசு கம்மி, இதான் வந்து கேள்வி. இப்போ யாருக்காவது ஒருத்தர் வயசு தெரிஞ்சால் கூட நம்ம வந்து மற்றவங்களோட வயசு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். வந்து டேரெக்டாக எதுவுமே கொடுக்கல இல்லையா? அப்போ நம்மளே வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்மளே வந்து ஏதோ ஒரு வயசு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து பெரிய நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சுனிதாவோட வயசு வந்து 5ன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? 5ன்னு எடுத்தா மற்ற வயசுலாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். லதாவோட வயசு நேற்று சுனிதா வயசு கூட 1 கூட்டணும். சுனிதா வயசு வந்து நம்ம 5ன்னு எடுத்தாச்சா? அப்போ 5 + 1 லதாவோட வயசு என்னவா மாறும்? 6ன்னு மாறும், சரிங்களா? லதாவோட வயசு வந்து 6. அடுத்தது பாருங்கள். சுனிதா வயசு தான் வந்து 5ன்னு சொல்லிட்டோம் இல்லையா நம்மளே? அப்போ இங்கே 5ன்னு வரணும். அப்போ பிந்துக்கு வந்து என்ன வயசு இருக்கும்? இங்கே ஏற்கனவே 2 இருக்குது. அப்போ இங்கே 3ன்னு போட்டால் தான் 3 + 2 5க்கு வந்து சமமாக இருக்கும், சரிங்களா? அப்போ பிந்துவோட வயசு வந்து 3ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள். ராஜனோட வயசு எவ்வளோ? ராஜனோட வயசு வந்து பிந்து வயசு கூட 1. பிந்து வந்து 3 ஆச்சா? அப்போ 3 + 1 அது ராஜனோட வயசு வந்து 4. கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க? யாருக்கு வந்து சின்னவங்க, யாருக்கு வந்து சின்ன வயசு இருக்குது பாருங்கள். யாருக்கு நம்ம சின்ன நம்பர் கிடச்சிருக்கு? பிந்துக்கு தான் கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? பிந்து தான் வந்து ஆன்சரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் மற்ற வயது கணக்கை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணாலும் போடலாம். சப்போஸ் நீங்கள் 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு நம்பர் வரும். அப்போவும் வந்து சின்ன நம்பர் வந்து யாருக்கு வரும்னா பிந்துக்கு தான் வந்து சின்ன நம்பர் வரும், சரிங்களா? ஆனால் நீங்கள் 1ன்னு எடுத்திங்கன்னா மைனஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள். இப்போ சுனிதாவுக்கு வந்து 1ன்னு எடுத்திங்கன்னா லதாவோட வயசு என்ன மாறும்? இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா 2ன்னு மாறுமா? 2. இப்போ சுனிதாவுக்கு வந்து இங்கே 1ன்னு வரணும் இல்லையா? நம்ம 1ன்னு தானே எடுத்துருக்கோம். இங்கே வந்து இங்கேயே 2 வந்துச்சு. அப்போ இங்கே என்ன போட்டால் 1 வரும்? இங்கே -1ன்னு போட்டால் தான் நம்ம இதை ஆட் பண்ணும்போது என்ன வரும்? -1 + 2 வந்து 1ன்னு வரும். ஆனால் வயசு இருந்தாலும் மைனஸில் இருக்காது இல்லையா? பிந்தோட வயசு எப்படி மைனஸாக இருக்கும்? அதனால் நம்பர் போடும்போது கொஞ்சம் பெரிய நம்பராக போடுங்க. சரி, ஓகே. இதுக்கு என்ன ஆன்சரு? பிந்து தான் வந்து ஆன்சர்.